சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. ஆமா, சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்குது. யாரு சமைச்சா? ஏங்க கூப்பிட்டு அவார்டு தர போறீங்களா? அவார்டு தர அளவுக்கு எல்லாம் ரொம்ப பிரமாதம்னு சொல்ல முடியாதுங்க. ஓரளவுக்கு இருக்குதுங்க சுமாரா. என்ன இப்படி அசிங்கப்படுத்தி விட்டாரு? ஐயோ தாத்தா, நீங்க சாம்பாரை மட்டும் சாப்பிட்டதுனால அப்படி சொல்றீங்க. ரசத்தை மட்டும் சாப்பிட்டு பாருங்க, ரத்த வாந்தி எடுத்துருவீங்க. என்னது ரத்த வாந்தியா? ஐயோ, இல்ல இல்ல இல்ல, ரசத்தை மட்டும் சாப்பிட்டு பாருங்க, ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்ல வந்தேன். ரத்த வாந்தின்னு சொன்ன? ஒரு ரைமிங்கா இருக்கட்டுமேன்னு அடிச்சுட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் நல்லா அள்ளி அள்ளி சாப்பிடுங்க. எப்பா இந்த பாயாசத்தை கொண்டு வாப்பா. ஆமாப்பா, பாயசத்தை கொண்டு வா. என்னது பாயசனா? இதுவும் சும்மாதான் ரைமிங்காக. நான் வச்ச பாவக்காய் பாயாசத்தை மட்டும் குடிச்சு பாருங்க, லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. எது பாவக்காய் பாயாசமா? பயந்துட்டீங்களா? பருப்பு பாயாசத்தை தான் சும்மா அப்படி சொன்னேன். வேதா, என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கா? ஆமாங்க, லைட்டா டயர்டா தான் இருக்கு. சரிம்மா, காலையிலயும் சீக்கிரம் எந்திரிச்சிருப்ப, அப்புறம் ஃபுல்லா புகையில அப்படி இப்படின்னு உட்கார்ந்ததுனால கொஞ்சம் டயர்டா இருந்திருக்கும். நீ வேணும்னா ரெஸ்ட் எடு, நான் வேணா கீழே போறேன். வேணாம் வேணாம், இங்கே இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுக்கு இல்லம்மா, வந்தவங்க எல்லாம் கீழே இருக்காங்க, நம்ம மட்டும் இப்ப ரூம்குள்ள உட்காந்துட்டா நல்லா இருக்காதுல்ல. ஒண்ணு ரூம்லயே இருந்து ரெஸ்ட் எடு, அப்படி இல்லைன்னா வா எல்லாரோடையும் சேர்ந்து கீழே இருக்கலாம். இல்லங்க, நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால அவங்களே புரிஞ்சுப்பாங்க, அதெல்லாம் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நம்ம உள்ளே இருக்கலாம். இல்லம்மா அது என்னங்க, இதுதான் நம்ம ரூமா? சூப்பரா இருக்குங்க. இதாம்மா நம்ம ரூம். இவ்வளோ நாளா தனியாவே இந்த ரூம்ல இருந்தேன், இன்னைக்கு அப்புறம் உன் கூட தான் இருக்க போறேன். ஆமாங்க, ஏசி எல்லாம் போட்டு நல்ல குளு குளுன்னு இருக்கு. குளிர் தான், ஆஃப் பண்ணவா? வேணா வேணா வேணா, போட்டு இருக்கட்டும், நல்லா இருக்கு. பெட் கூட நல்லா மெது மெதுன்னு இருக்கு, சூப்பரா இருக்குங்க. வீடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்காவா? ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வெளிய இருந்து பாக்குறப்போலாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன் இந்த மாதிரி வீட்டை, அவ்வளவு நல்லா இருக்குங்க. சரிம்மா. ஆனா அந்த ரூம்ல ஒரே ஒரு விஷயம் தான் குறையுது. அப்படியா? என்ன விஷயம்? நம்மளோட போட்டோ இல்லங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை நல்ல பெருசா ஃப்ரேம் பண்ணி நம்ம ரூம்ல மாட்டினா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. அட ஆமா இல்ல, எனக்கு தோணவே இல்ல. ஓகேமா, மாட்டிடலாம். சரிங்க. சரிம்மா, இப்ப வேணும்னா கீழே போலாமா? வேண்டாங்க, இங்கே இருக்கலாம், இங்கதான் நல்லா இருக்கு. அங்கெல்லாம் போனா எல்லாரும் ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க, நம்ம ரெண்டு பேரால தனியாவே பேச முடியாதுல்ல. ஹே, உங்க அம்மா உன் தங்கச்சி உன் தம்பி எல்லாம் இங்கதான் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்க, ஏதாவது நினைச்சுக்க போறாங்கம்மா. அதெல்லாம் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் நாளைக்கு தானங்க கிளம்புறாங்க, இருக்கட்டும். உங்க அம்மா கூட பேசிட்டு இருப்பாங்க. சரி, வேற ஏதாவது பேசுங்க, கீழே போலான்னு அதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? நான்வெஜ்ஜா இல்ல வெஜ்ஜா? ரெண்டுமே நல்லா சாப்பிடுவேன். நான்வெஜ்லாம் நல்லா பிடிக்கும். என் தம்பி இருக்கான்ல ஆதித்யா, அவனுக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏங்க, அவருக்கு என்ன பிடிச்சா எனக்கு என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு பிரியாணி அவ்வளவா பிடிக்காது, ஆனா நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் நாட்டுக்கோழி வறுவல் அதெல்லாம் பிடிக்கும். ஏமா கேக்குற, நீ சமைப்பியா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நான் சூப்பரா சமைப்பேன். அப்படியா? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாளைக்கே உங்களுக்கு செஞ்சு தரேன். ஆமா, எல்லாம் கம்மி கம்மியா செஞ்சு பழகிருப்ப. இங்க நாங்க எல்லாம் இவ்ளோ பெரிய குடும்பம், கரெக்டா பார்த்து செஞ்சிருவல. எல்லாருக்கும் நான் எதுக்குங்க செய்யணும்? நான் உங்களுக்கு மட்டும்தான் சமைப்பேன். ஏமா, எனக்கு மட்டும் சமைக்கிறதுக்கு நம்ம என்ன தனி குடும்பமாவா இருக்கோம்? நம்ம எல்லாம் கூட்டு குடும்பமா, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சமைக்கணும். இங்க அம்மா, எங்க தாத்தா, என் தம்பி எல்லாருமே இருக்கோம்ல, எல்லாத்துக்கும் சேர்த்தே சமைச்சிரு. எல்லாத்துக்கும் சேர்த்து சமைக்கிறதுக்கு நான் என்ன அந்த வீட்டு வேலைக்காரியா? இவர் என்ன குடும்பம் குடும்பம்னு குடும்பத்தை பத்தியே பேசிட்டு இருக்காரு. சீக்கிரமா அந்த குடும்பத்தில இருந்து பிரிச்சு கொண்டு வர, இல்லனா நம்மளையும் இந்த குடும்பத்துல வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க. யாரோ கதவை தட்டுறாங்க, இரு நான் போய் பாக்குறேன். இருங்க, கதவு திறந்துதான் இருக்கு, வாங்க. கண்ணுங்களா? அம்மா. என்னையா தொந்தரவு பண்ணிட்டனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். டயர்டா இருக்குன்னு சொன்னா அதான் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரியா? இல்ல பாலும் பழமும் குடுக்கணும்,
அதுக்கு தான் கீழே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வருவீங்கன்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தோம். வரலையா? அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னத்த பாலும் பழமுமா? ஆமாண்ட கண்ணு, கல்யாணம் முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சாஸ்திரத்துக்கு பாலுல வாழைப்பழத்தை கலந்து கொடுப்பாங்க. பொண்ணு மாப்பிளைக்கு ஊட்டணும், மாப்பிள்ளை பொண்ணு கூட்டணும். இது ஒரு சாஸ்திரம். வாங்க, கீழே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். சரிங்கம்மா, தோ வந்துடுறோம். அத்த இல்லத்த, நாங்க வரல. வரலையா? ஏன்? ஏண்டா கண்ணு, என்னாச்சு? இல்ல, எனக்கு பால் சுத்தமா பிடிக்காது. வெறும் பாலை குடிச்சா வாமிட் பண்ணிடுவேன். அதுல நீங்க வாழைப்பழத்தை வேற போட்டு குடுக்கறேங்கிறீங்க. எனக்கு நினைக்கும் போதே உமட்டுது. ஐயோ இல்லடா கண்ணு, அது ஒரு சாஸ்திரம் தான். பேருக்கு வேணா சும்மா கொஞ்சமா குடிச்சுக்கோ. பெரிய தங்கம் தான் குடுப்பாப்ல, அவர்கிட்ட சொல்லிரு சும்மா கொஞ்சமா குடுக்க சொல்லி. சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் சரியா செஞ்சிடணும் கண்ணு, அதுக்கு தான் சொல்றேன். ஆமாமா, பிடிக்கலனா ஒண்ணு வற்புறுத்த வேண்டாம், சும்மா கொஞ்சமா வேணா தரேன். ஐயோ இல்லங்க, எனக்கு பால் வாடே ஆகாது. எனக்கு அதை குடிச்சா கண்டிப்பா உமட்டிடும். இந்த சாஸ்திரம் இந்த சம்பிரதாயத்துக்குலாம் என்னால பாலெல்லாம் குடிக்க முடியாது. அம்மா பரவாயில்லம்மா, பரவாயில்ல. பாலே பிடிக்கலன்றப்ப என்ன செய்ய முடியும்? அது கூட வேண்டாம், விட்டுறலாம். அப்புறம் போட்டோக்காரவங்க வந்திருக்காங்க. ஏதோ உங்களை வச்சு போட்டோ எடுக்கணுமா? பின்னாடி தோட்டம் இருக்குல்ல, அங்க போயெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கம்மா. வாங்க வந்து போட்டோ எடுத்துக்கோங்க. ஐயோ, எனக்கு தான் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றேனே, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னால முடியல, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன். அவங்கள போயிட்டு நாளைக்கு வர சொல்லுங்க. பெரிய தங்கம், நாளைக்கு வர சொல்லிட்டா? சரிம்மா, அவங்கள போயிட்டு நாளைக்கு வர சொல்லுங்க. சரியா, சரி. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே வாங்க. நைட்டு சாப்பாடு சாப்பிடணும்ல, இல்ல இங்கே எடுத்துட்டு வந்து தரவா? இல்ல இல்ல, அதெல்லாம் நீங்க ஒன்னும் எடுத்துட்டு வர வேணாம், நாங்களே வரோம். சரி கண்ணு, வாங்க. சரி, வரையா? தப்பிச்சேன்டா சாமி. வேதா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ கொஞ்சம் பேசும்போது நிதானமா பேசுமா. ரொம்ப விடுக்குன்னு பேசுற மாதிரி இருக்கு. அப்படியா இருக்கு? நான் ரொம்ப யதார்த்தமான பொண்ணுங்க. எனக்கு மனசுல பட்டத நான் வெளிப்படையா சொல்லிடுவேன். மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க மாட்டேன். அதனால அப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரிம்மா. ஆமா, நீங்க எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கீங்க? லீவ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது தாமா. 2 நாள் இப்போதைக்கு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். 2 நாள் தானா? ப்ளீஸுங்க, ஒரு வாரம் போட்டுக்கலாமா? நான் இப்பதானே இங்க வந்தேன், எனக்கு கொஞ்சம் ஊரெல்லாம் சுத்தி காட்டுங்களேன். நம்ம தனியா எங்கேயாவது போலாங்க. சரி, கூட்டு போறேன். ஐயோ மறந்துட்டேன். என் தங்கச்சி வீடியோ கால் பண்ணி உன்னை பார்க்கணும்னு சொன்னா. அவ கலெக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா. ஊர்ல ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கா. நாளைக்கு முக்கியமான பரீட்சை இருக்கான். அதான் கல்யாணத்துக்கு பிள்ளையால வர முடியல. இன்னைக்கு நைட்டு பஸ் ஏன்னா கூட நாளைக்கு கரெக்டா பரீட்சைக்கு போய் சேர முடியாதுன்னு தான் வரல. இரு, வீடியோ கால் பண்ண சொன்னா, நான் பண்றேன். என்னங்க? என்னம்மா? இப்ப வேண்டாமே, அப்புறம் பேசிக்கலாம். இல்ல, அப்புறம்னா அவ படிக்க போயிருவா. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா டீ எல்லாம் குடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பா. அதான். அப்படின்னா நாளைக்கு பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம பேசிக்கலாம். இப்ப என்ன அவசரம்? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்க. ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க? புரிஞ்சுக்காமலாம் இல்ல, ஒரு வீடியோ கால் தானே, அதான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? அப்புறம் உங்களுக்கு நான் புடவை கட்டினா பிடிக்குமா இல்ல சுடிதார் போட்டா பிடிக்குமா? என்னங்க, எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா? நம்ம யாரு கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அவங்க கூட தனியா நல்ல ஒரு சந்தோஷமான இடத்துல போய் ஹாப்பியா யாரோட தொல்லையும் இல்லாம ஃப்ரீயா இருக்கணுங்க. எப்படியாவது அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றி வச்சிருங்க. சரி, நீங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஆபீஸ்க்கு கிளம்புவீங்க? அப்புறம் உங்களுக்கு என்ன டிஃபன் பிடிக்கும்? பூரியா, இட்லியா இல்ல தோசையா? இதெல்லாம் சொன்னீங்கன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்சு சூப்பரா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன். வேதா, என்னங்க, என்னாச்சுங்க? ஏங்க இப்படி கத்துறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ தனியா என்ன பத்தி மட்டும் யோசிக்கிற. இது நம்மளோட குடும்பமா, எல்லார பத்தியும் கொஞ்சமாவது யோசி. நீ இந்த வீட்டுக்கு எனக்கு மட்டும் பொண்டாட்டியா வரல, இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா வந்திருக்க. அத என்னைக்குமே மறந்துடாத வேதா. எங்க அம்மாக்கு அப்புறம் இந்த வீட்டை, இந்த குடும்பத்தை நீதான் காப்பாத்த போற. அப்படிதான் நாங்க எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். நீ இப்ப வரைக்கும் என்ன பத்தி மட்டும்தான் யோசிக்கிறியே தவிர இந்த குடும்பத்துல இருக்கிற யார பத்தியும் நீ கொஞ்சம் கூட யோசிக்கல. நீ பேசுறத வச்சே தெரியுது. தயவு செஞ்சு சொல்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்துல நீ மூத்த மருமகளா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். என்னங்க, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப நான் உங்களை பத்தி யோசிக்கவே கூடாதா? நீ என்ன பத்தி யோசிக்கலாம், யோசிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. என்ன பத்தி மட்டும் யோசிக்காதுன்னு தான் சொன்னேன். இங்க பாரு, இதுக்கு மேலேயும் ரூம்குள்ள என்னால பூட்டிட்டுலாம் இருக்க முடியாது. நான் கீழே போறேன். உனக்கு வேணும்னா நீ படுத்து தூங்கு, இல்லனா நீயும் கீழே வா.
என்னது, நான் பேசிட்டே இருக்கேன், இவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போறாரு. இவர் சொல்ற மாதிரி என்னால மொத்த குடும்பத்தையும் கவனிச்சிட்டு இருக்க முடியாது. எனக்கு தேவை இவரும் இவரோட காசு பணமும் தான். நான் எதுக்கு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கணும்? என்னால முடியாது. இவர்கிட்ட கோவமா பேசினா நடக்காது. அன்பா பேசி இவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கிறேன். அம்மா, நிம்சு வாடி. இங்க பாருடி, நான் சமைச்சது எல்லாரும் எவ்வளவு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்கன்னு. சூப்பர்மா, உன்னோட ஃபர்ஸ்ட் கல்யாண ஆர்டரை சூப்பரா பண்ணி முடிச்சிட்ட. மா, ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ மா. ஹே, நீயும் தாண்டி. டெக்கரேஷன்லாம் இவ்ளோ அழகா இருந்துச்சு தெரியுமா? சூப்பர்டி. அம்மா, என்ன சொன்ன? பிரெட்டா? பிரெட் இல்லம்மா, ப்ரவுட். சரி, என்ன ரோடோ என்னமோ, உன்னை நினைச்சா எனக்கும் பெருமையா இருக்குடி. தேங்க் யூ மா. அம்மா, இங்க வாயேன். என்னடி? மா, பேங்க்ல இருந்து வட்டி கேட்டு வரும்போது நமக்கு பதிலா ஒருத்தர் வட்டி கட்டினது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் உன்னை தப்பா பேசினாங்கன்னு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாருல, அவரு இங்கதானே இருக்காருன்னு சொன்ன. அவர் யாருமா? ஹே, ஆமாண்டி, அந்த தம்பி உனக்கு காட்டணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த தம்பி எங்க இருக்கு? தோ அங்க பாருடி, வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டுட்டு அங்க ஒரு பையன் கிட்ட நின்னு பேசிட்டு இருக்குல்ல, அந்த தம்பி தாண்டி. நமக்கு வட்டி காசையும் கட்டிட்டு அந்த 2 பேங்க்ல வேலை செய்யறவங்களையும் கூட்டிட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் வச்சுச்சு. அம்மா, யாருமா அந்த சைடா திரும்பி இருக்காரு? இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிடி. சார், ஈவெண்ட் எல்லாம் எடுத்து நடத்துறது எங்க மேடம் தான் சார். அவங்க கிட்டே காசை கொடுத்துருங்க. சரிங்க. ஆனா டெக்கரேஷன்லாம் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. தோ எங்க மேடமே வந்துட்டாங்க சார். அவங்க கிட்டே சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன். மேடமா? Monday mundu, Tuesday danda, Wednesday dedi, Wanda ganda, Thursday mukka, Friday bokka, Saturday sanga, ஓட்டு தீர்க்க. ஹே, நீயா? என்ன என்ன நீயா? இல்ல, அது ஏய், என்ன இல்ல அது வந்து போயிட்டு என்ன பிரச்சனை உனக்கு? ஆமா, நீ தானே இதுக்கெல்லாம் இன்சார்ஜ். எவ்வளவு காசு ஆச்சுன்னு இப்பவே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிக்கோ. அப்புறமா வீட்டுக்குள்ள பூந்து என் ரூமுக்குள்ள பூந்து தேடிக்கிட்டு இருக்காத. அது இல்ல, அது சபா, என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, அம்மா இப்பதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அது எங்க ஹோட்டலுக்கு வட்டி நீ தான் கட்டணும்னு சொன்னாங்க. ஹோ, அதுவா? இப்ப என்ன அதுக்கு? ஒன்னும் இல்ல, ரொம்ப தேங்க்ஸ். ஹே, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். நான் 2 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். 2 நாள் திருப்பி கொடுப்பியா? எப்படி, பிச்சை எடுப்பியா? ஹலோ, நான் திருப்பி கொடுப்பேனா? கொடுப்பேன், எப்படியாவது கொடுத்துருவேன். நீ எப்படி வேணும்னாலும் கொடு. அதுக்குன்னு 2 நாள்ல கொடுத்தே ஆகணும்னு ரொம்ப பிரஷர் பண்ணிக்காத. எவ்வளவு நாள் ஆனாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் ஹோட்டல பாரு. சரி, இந்த டெக்கரேஷனுக்குலாம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. நான் அது இப்பவே கொடுத்துறேன். வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா? நாங்க உனக்கு 30,000 கொடுக்கணும், நீங்க எனக்கு டெக்கரேஷனுக்கு கொடுக்கணும். அதுல இருந்து அதை லெஸ் பண்ணிக்கலாமா? ஹே, என்ன சொல்ற? டெக்கரேஷன் 30,000-ஆ? இல்ல, டெக்கரேஷன் பூவெல்லாம் சேர்த்து 20,000 தான். அத மட்டும் லெஸ் பண்ணிக்கோங்க. 10,000 நான் எப்படியாவது உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். ஓகேவா பிரதர்? ஹோய் ஹோய், எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த பிரதர் மட்டும் தான் கொஞ்சம் இடிக்குது. பிரதர் இடிச்சா இடிச்சிட்டு போகுது பிரதர். அதுக்கு நான் என்ன பிரதர் பண்ண முடியும் பிரதர்? ஓ, சோவடிக்கிறாளே. பிரதர், அப்புறம் நமக்குள்ள ஒரு டீலிங் போட்டுக்கலாமா? என்ன என்ன டீலிங்? அது ஒண்ணும் இல்ல பிரதர், இந்த 10,000 காசை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல, அது கொடுக்கற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? ஓகே. ஏன் பிரதர் சிரிக்கிற? இல்ல, எனக்கு இது வரைக்கும் யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னது ஆச்சரியமா இருக்கு. அப்படியா? உனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? ஓகே, அத நான் வந்துட்டேன்ல. ஹே, இரு, ஒரு விஷயம் மறந்தே போச்சு. உங்க அம்மா தானே கல்யாணத்துக்கு சமைச்சாங்க. அப்ப அதுக்கு நாங்க காசு கொடுக்கணும்ல, அதை இதுல இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம்ல. கண்டுபிடிச்சிட்டியா? பிரதர் ப்ளீஸ் பிரதர், அத மட்டும் கையில கேஷா கொடுத்துட்றீங்களா? ஏன்னா நாங்க பாத்திரம்லாம் வாடகைக்கு எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, சமைச்ச ஆளுங்களுக்கு காசு தரணும். காய்கறி கூட மார்க்கெட்ல சொல்லி வச்சு தான் வாங்கியிருக்கோம். அப்புறமா காசு தரோன்னு. ப்ளீஸ் பிரதர், அதுக்கு மட்டும் காசு கொடுத்துறீங்களே. அந்த 10,000 ரூபாயை நான் எப்படியாவது உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உங்க ஃப்ரெண்டு தானே, ப்ளீஸ். ஹே, சரி, நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் உன்னை விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஆமா பிரதர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ண போறேன்? சும்மா வெட்டியா தான் இருக்கேன். வெட்டியா இருக்கிறதுக்கே 30,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. எப்படி பிரதர்? அது 30,000 ரூபாய் எனக்கு சும்மா பாக்கெட் மணி. பாக்கெட் மணியா?
உங்க வீட்ல 30,000 ரூபாய் பாக்கெட் மணியா கொடுப்பாங்களா? கொடுத்து வச்சவங்க நீங்க. ஆமாமா, எங்க வீட்டை பார்த்தாலே உனக்கு தெரியலையா? பெரிய வீடு தான், இருந்தாலும் 30,000 ரூபாய் பாக்கெட் மணியா? எங்களோட 2 மாசம் வட்டி பணம் பிரதர். மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? மாசம் மாசம் 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அது வந்து சும்மா பாக்கெட் மணியா. அப்புறம் இதர செலவுகள்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. ஏதாவது வேணும்னா அம்மாட்ட கேட்டா கூட கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அண்ணன்ட்ட கூட கேட்டுக்குவேன். ஆட்டி நிம்மதி, உன் ஃப்ரெண்டா பெரிய இடத்தை தாண்டி பிடிச்சு வச்சிருக்க. ரொம்ப ஓவரா தான் சொல்றோமோ? சொல்லுவோம், காசா பணமா? உண்மை தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணிட போறா? பிரதர், 30,000 ரூபாய் பாக்கெட் மணி உங்களுக்கு கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சா நான் உங்களோட வட்டி காசை திருப்பி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். அடி பாவி! ஹே, என்னதான் இருந்தாலும் அது என்னோட பாக்கெட் மணி தானே. சும்மா பிரதர், சொல்லி பார்த்தேன். பதறாதீங்க, அதெல்லாம் கொடுத்துருவேன். அந்த பயம் இருக்கணும். ஆமா, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு இதுதான் வேலையா? பூ விக்கிறது, மாவு பாக்கெட் போடுறதுன்னு? பிரதர், அது மட்டும் என்னோட வேலை கிடையாது. நான் படிச்சிட்டு இருக்கேன். படிக்கிறியா? படிப்ஸா நீனு? எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன படிக்கிற? BNYS. BNYS-ஆ? இப்படி ஒரு கோர்ஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது என்ன கோர்ஸ்? பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ். யோகா சொல்லி தரியா? அது மட்டும் இல்ல பிரதர், யாருக்கு உடம்புல என்ன பிரச்சனைனாலும் அத நேச்சுரோபதி மூலமாவும் யோகா மூலமாவும் கியூர் பண்ணுவோம். அதுக்காக தான் படிச்சிட்டு இருக்கேன். ஓ, பெரிய படிப்பாதான் இருக்கும் போல. டாக்டர்ல அப்படிதான். இது டாக்டரா? ஆமா பிரதர், நேச்சுரோபதி அண்ட் யோகா டாக்டர். அதுக்கெல்லாம் ஃபீஸ்? அம்மாவோட மெஸ், அப்புறம் பூ விக்கிறது, மாவு பாக்கெட் விக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஃபீஸா கட்டுவேன். அப்புறம் மெஸ்ல வட்டியும் கட்டணும். எல்லாம் இப்படியே தான் பிரதர் போயிட்டு இருக்கு. என்ன பிரதர் சிரிக்கிறீங்க? இல்ல, இப்ப புரியுது எதனால நீ காசு விஷயத்துல இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கேன்னு. என்ன பிரதர் பண்றது, எல்லாம் என்னோட தலையெழுத்து. எல்லாத்தையும் சீக்கிரம் சரி பண்ணிடுவேன். படிச்சு முடிச்சு வேலை மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் நிம்மதியோட வாழ்க்கை ஜாலிதான். உங்கள மாதிரி மாசத்துக்கு 10,000 ரூபாய் பாக்கெட் மணியை வாங்குவேன். ஓகே பிரதர், நாளைக்கு மீட் பண்ணலாம். பை. போயிட்டு வா. முத்துமொழிக்கும் வேதாக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் மட்டுமா முடிஞ்சது, வேதாவோட குணமும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சாச்சு. வரட்டும், அப்பதானே முத்துமொழியும் வேதாவை முளைக்கிறதுக்குள்ளே கிள்ளி விட முடியும். அப்புறம் மக்களே, என்ன நம்ம ஹீரோயின்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்ல லவ்வர்ஸ் ஆவாங்கன்னு பார்த்தா இப்படி தோளா தோளா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பாடிட்டு இருக்காங்க. சரி, இந்த நட்பு நட்பாவே இருக்குமா இல்ல காதலா மாறுமான்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேதா இப்பதான் ஆரம்பிச்சு வச்சிருக்கா, இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாளோ தெரியல. அதெல்லாம் உங்க கெஸ்ஸிங் என்னவா இருக்குன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் வழக்கம் போலதான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சீரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சிருக்கோங்க. அப்பதான் நாங்க எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நாளை வீடியோவில் சந்திப்போம். பை. அடடடடடா, இப்படி வாயை பொளந்துக்கிட்டு உட்கார்ந்தா இப்படி? சீக்கிரமா சாப்பிட்டு முடிங்க. நான் செஞ்ச ஸ்பெஷல் ஐஸ்கிரீமை வேற டேஸ்ட் பண்ண வேணாமா? ஐஸ்கிரீமா?